என் பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்கள் எவ்வளவு ஜெபித்தோம்? உங்கள் விண்ணப்பங்கள் இன்னும் நிறைவேறவில்லையா? உங்கள் வீட்டில் ஆசீர்வாதத்தின் தடைகளை உணர்கிறீர்களா? அப்படின்னா ஒரு நிமிஷம், நான் சொல்றது நிதானமா கேளுங்க. முதலாவது, உங்களுடைய ஜெபத்துல எப்பவுமே கடவுளுடைய திட்டத்தை முன்னிலைப்படுத்தி அதுக்கப்புறம் தான் உங்க குடும்பத்திற்கு தேவையானது அப்புறம் நீங்க கேட்கணும். சுயநலம் இல்லாத ஜெபம். இரண்டாவது, உங்கள் பாவத்தை ஒழித்து மறைத்து வைத்து நீங்க ஜெபிச்சா உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. அதே போல குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் அது தடை பண்ணும். மூன்றாவதா, மத்தவங்க கிட்ட வெறுப்பு பகை வைத்து கொண்டு நீங்க ஜெபிச்சா உங்க ஜெபம் கேட்கப்படாது. அவங்க கிட்ட நீங்க நேரடியா போய் பேசணும்னு அவசியம் இல்ல. உங்க நலனுக்காக மனசுக்குள்ளேயே அவங்கள மன்னிங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்க நல்ல மனசு நான் உங்களுக்கு புரிய வைப்பேன். அடுத்த நாளாவது, நீங்க அகந்தையோடு ஜெபிச்சா உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. எப்போது உங்க ஜெபம் பரிசேயர்கள் போல ஜெபிக்காம அந்த தாழ்மையான பாவி ஜெபிப்பது போல. நான் இந்த 4 விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் என் ஜெபம் ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க கடைக்கு கூட்டிட்டு போகும்போது அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்களா? இல்ல நல்லது மட்டும் வாங்கி கொடுப்பீங்களா? என் தந்தையினுடைய அன்பு பிள்ளைங்க நீங்க. உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் என் தந்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அதுல கடவுளுக்கு விருப்பமானதை நீங்கள் செய்யும்போது உங்க நிறைவான ஆசீர்வாதத்தை தடையில்லாமல் தேவன் உங்களுக்கு தருவார்.